உலகத்திலேயே பணக்கார கோயிலுக்குள்ள நானும் வருஷம் போயிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஒரு 6 அறைகள் இருக்குமா நண்பர்களே. 6 அறைகளுக்குள்ளேயும் வந்து பயங்கரமான பொக்கிஷங்கள், ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு கோவில் நண்பர்களே. இந்த கோவில் அந்த பீச் இதுல மட்டும் ஏதோ வித்தியாசமா பாம்போட டிசைன்லாம் போட்டு 3 டிவிஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே சாமி 3 கதவு மாதிரி பாக்குற மாதிரி. நாங்க இருக்கிறோம், டக்குன்னு கேட்டு போட்டு மூடிட்டாங்க நண்பர்களே. வீடியோக்களை பத்தி முன்னாடி எல்லாம் ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்டும். லைக் போட்டுக்கு அப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோயில் நம்ம போக போறோம் நண்பர்களே. அந்த கோயில் போறதுக்கு முன்னாடி இந்த ரூம் நாங்க இருந்தோம்ல, திருவாண்டத்துல ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கான பட்டப்பாடுகள்லாம் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. என்ன சீக்கிரம் போங்க. ஃபிளாஷ்பேக் நண்பர்களே. ஒரு வழியா எங்களுக்கு ஒரு வழியா எங்களுக்கு ரூம் கட்டிச்சு நண்பர்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன டைம் தெரியுமா? டைம் எங்கடா? உன் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு தேடி பாருங்க 10-15 நண்பர்களே. இனி நாங்கள் ஒரு 2-3 ரூமை பார்த்தோம். அந்த ரூமெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஆஹா ஐயோ, இங்கே பாரு, நேற்று இதே விலையில எப்படி இருந்தது, இன்னைக்கு இங்கே பாருங்க இந்த விலையில எப்படி இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னது. கொடுத்தால் பூமி ஆர்வாரன்றது இனி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தடுத்து ஒன்று போய் தேடி ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு ரூம் நாங்கள் பார்த்தோம். 1250 ரூபாவோ எவ்வளவோ, 1050 ரூபா. அந்த பாலடைஞ்ச ரூமு 1200 ரூபா ஒரு ரூமு போனோம். அந்த ரூம்ல இல்ல அப்படியே மேலே போய் பூத் பங்களா மாதிரி சைடு டோருக்கு 5 அடி 3 அடிக்கு ஒரு சைடில் டோர். அத்தனை ரூமு போய் பார்த்தா பேச்சுலர் ரூமோட கன்றாவே ஒரு மாதிரி மூட்டை பூச்சி. அப்புறம் அந்த செவருலாம் ஒரு மாதிரி இருந்து, அப்புறம் பாத்ரூம்லாம் ஒரு மாதிரி கழுவாத மாதிரி இருந்து, நான் இதுன்ட்டு அப்புறம் வேணாண்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் போனோம். ஃபஸ்ட்டு ஹிந்திக்கார ஒரு ரூம் போனோம். அங்கே போனால் பார்க்கலாம் தூக்கி வச்சுருந்தாங்க செவுத்துலலாம். அது கேட்டால் அது எவ்வளோ தெரியுமா? ஏசி ரூமு 2000 ரூபாவா, நான் ஏசி ரூமு 1800 ரூபாவா. என்ன அது நல்லாவே இல்லைன்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் போனோம். அந்த ரூம் இல்லைன்ட்டாங்க. அவங்களே ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் கார்டு போய் ஏதோ மானசா ஏதோ ரூம்ஸு அங்கே போய் பார்த்தோம். அங்கே மோசத்தோட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. அதுவும் மோசமாக தான் இருந்தது. அது வந்து 1500 ரூபா ஏசியோட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயோ ரூம் கிடைக்கல, டைம் ஆகுதுன்னு சொல்லி சரி போயிடலாம் வாடா அப்படின்ட்டு ஒரு முடியல எடுத்துலான்னு நினைக்கும் போது போஸ் வந்து போய் வேற பார்ப்போமா அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு நானும் சொல்லிட்டேன். நான் இங்கே ஐயோ வேணான்னு சொன்னா இவன் ஏதாவது இதுவான்ட்டு நான் சொல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வா போயிடலாம் அவனே சொல்லிட்டான். ஓகே வாடா மாற்றிக்கலான்ட்டு போய் வந்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று நெட்டில் தேடி இந்த ஏதோ ப்ரௌன் பேலஸாமா, ஏதோ பேலஸு. பேலஸ் மாதிரியே இருக்குது நண்பர்களே, பேலஸ் மாதிரியே. இங்கே பாரு, ஒரு ரூமை நான் வந்து இவ்வளோ பாராட்டினது இவ்வளோ இதுவாகவே இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இது கிடைச்சதுக்கு ஒரு எவ்வளோ தெரியுமா? இந்த ரூமே 2000 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் காலையில் 11 o'clock செக் அவுட் பண்ணுறோம். சரி அதனால 1800நாங்க. சரி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். 1700நாங்க. இன்னும் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். 1650நாங்க. இதுக்கப்புறம் கம்மி பண்ண முடியாதுங்க அப்படின்னாங்க. சரி 1600 ரூபா 1500 ரூபா அந்த ரூம்லாம் பார்த்துட்டு 1650 ரூபா 150 ரூபா எக்ஸ்ட்ரா நானும் பரவாயில்லன்ட்டு 1650 ரூபா கொடுத்து நல்ல ரூமு. பாத்ரூம் உள்ளே போனால் பாத்ரூம் லைட் ஆகுது. இந்த ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. இவங்க நினச்சிருந்தா இந்த ரூமு 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்குலாம் விற்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. வர்க்காலில் பார்த்தீங்களா ஏசி ரூமே 1500 ரூபா. இது பாருங்க, இதுதான் எங்களோட ரூமு கதை. ஏசி 18 இருக்குது. ஐயர் ஐயோ 1550 ரூபா கொடுத்து பாருங்கனால நாளைக்கு காலைல கோவில் காலைல ஏதாவது போடா 11 மணி வரைக்கும் தூங்க போகிறோம் நாங்கள் இங்கே.
பாத்ரூம்ல நாளைக்கு நான் ஏற்கனவே 1 மணி நேரம் குளிப்பேன், இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குளிக்க போகிற பாருங்க. நல்லா இருக்குது பாத்ரூம்லாம், புது ஹோட்டல் போல் நல்லா இருக்குது. நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசி நல்லா பேசினாங்க. 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட்டு, டவலு, ஸோ அதெல்லாம் சோப்பு 1600 ரூபா தாங்கணும்ல. தண்ணி பாட்டிலாம் கொடுக்கல, இங்கே 2 தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டவல்லாம் இங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ரூம் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு போகல நண்பர்களே. நான் இந்த ரூமோட லொக்கேஷன் வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இங்கே திருவாண்டம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருங்க என்ன, ஓகேவா? இதே 1500 ரூபாய்க்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக தள்ளி வந்தீங்கன்னா 1650 ரூபாய்க்கு நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். வந்து வேஷ்டி கட்டி தான் போகணும், அதனால் ஒரு வழியாக எப்படியோ தத்த பூத்தான்னு வேஷ்டி கட்டி வச்சிட்டோம். கரெக்டாக தப்பாலாம் தெரியல, அப்படிங்கிற ஒரு மூலையில் நின்று கட்டிட்டோம் நண்பர்களே. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க, எல்லாம் கூச்சமாகுது, இருந்தாலும் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கிராக் ரூமு, அதில் வந்து ஃபோனு கீனு வாட்சு பேகு பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும். பாய்ஸ் எல்லாம் ட்ரெஸ் கோட் நான் வந்து இங்கே கீழே கொடுக்குறேன், கேர்ள்ஸ் எப்படி பாய்ஸ் எப்படின்ட்டு. பாய்ஸ் வந்து வேஷ்டி கட்டணும், ஷர்ட்டு டிஷர்ட்டு எதுவுமே மேலே போடக்கூடாது. வேணும்னா ஒரு துண்டு மாதிரி ஒன்று மேலே போட்டுக்கலாம். கேர்ள்ஸு சாரீ கட்டியிருக்கணும், மாடர்ன் ட்ரெஸ்லாம் நாட் அலவுடு. அது அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் கோட் போட்டு போகணும். நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டுலாம் போகக்கூடாது. ஓகே, ஹெல்மெட் கூட நம்ம இங்கே உள்ளே வச்சிடலாம் நண்பர்களே. உலகத்திலேயே பணக்கார கோயிலுக்குள்ள நானும் பஸ்ஸை போயிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. எங்களோட காஸ்டியூம் நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக எப்படி இருக்க பாருங்க பஸ்ஸு. ஆஹா ஆஹா, ஏய் என்னோட காஸ்டியூம் நீங்கள் அப்படியே பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குமா? ஸோ போய் சாமியை நல்லா பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனது வந்து 8:30 மணிக்கு, வந்தது டைம் என்னடா வெளில வந்தது 11 மணி நண்பர்களே. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு. அதுலேயும் இன்னொரு விஷயம், கரெக்டாக சாமி கிட்ட, இப்போ சாமியோட வாசல் இதுதானா, அந்த இடத்துல கரெக்டாக எங்களையும் போஸையும் அதான் முன்னாடி வரைக்கும் எல்லாரையும் போக வச்சிட்டாங்க. என்னையும் போஸையும் நாங்கள் இருக்கிறோம் டக்குன்னு கேட்டு போட்டு மூடிட்டாங்க நண்பர்களே. ஐயோ அவ்வளோதான், இதில் வந்து 11 மணிக்கு எதுவும் மூடிடுவாங்க அப்போல்லாம் வந்து கேள்விப்பட்டோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது வேறு, ஐயோ டைம் ஆகிடுச்சோ அதனால் மூடிட்டாங்களோ, அவ்வளோதான். 1 மணி நேரம் நாங்கள் இது பண்ண நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க நண்பர்களே. ஸோ வந்து சாமியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நண்பர்களே. உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து எதனால் வந்து பணக்கார கோவில் வந்து சொல்கிறாங்களோ, அதுவும் உலகத்திலேயே இந்த கோவிலுக்கு கீழேயோ எங்கேயோ வந்து ஒரு 6 அறைகள் இருக்குமா நண்பர்களே. அந்த 6 அறைகளும் வந்து ABCDF வரைக்கும் 6 அறைகள் இருக்கும். 6 அறைகளுக்குள்ளேயும் வந்து பயங்கரமான பொக்கிஷங்கள், அப்புறம் காசுகள், அப்புறம் நிறைய டைமண்ட் தங்க காசுகள், சில்வர் காசுகள், அந்த மாதிரி நிறைய காசுகள்லாம் இருக்குமா. அதனால தான் இந்த கோவிலை வந்து ரொம்ப பணக்கார கோவில்னு சொல்லுவாங்க. அது அறையெல்லாம் நம்மளாலாம் பார்க்க முடியாது. இந்த கோவிலுக்கு ஃபுல் செக்யூரிட்டி, ஃபோனு கீனு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே நிற்கும் போது கூட போலீஸு அவங்களாம் வந்து கன்று வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு கோவில் நண்பர்களே இந்த கோவில். நண்பர்களே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ABCDEF அதெல்லாம் இருக்குன்னு சொன்னல, அதில் வந்து B கதவு மட்டும் அவங்களால வந்து திறக்கவே முடியல நண்பர்களே. ஏன்னா அந்த B இதுவில் மட்டும் ஏதோ வித்தியாசமாக பாம்போட டிசைன்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்குதான். அதெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா படத்துலலாம் பார்ப்போம்ல, அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஏதோ இஜிப்துலலாம் நம்ம இஜிப்து படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரிலாம் நடக்குன்றதுனால அது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள சாமியை பார்க்கும்போது அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டாங்களே. அந்த சாமியை பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது டக்குன்னு அந்த உண்டியலில் இருக்க காசெல்லாம் வெளில போட்டுருந்தாங்க சில பேர். அதெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டுருந்தாங்க கடை. நான் அதை பார்க்குதுன்னு இருக்கிறேன். டக்குன்னு பார்த்தா பக்கத்து பின்ன இந்த பக்கம் சாமி. நான் வந்து சாமியை பார்க்க பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் போஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே தான் சாமி இருக்காங்க, இங்கே பாடுறான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தோம். 3 டிவிஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே சாமி 3 கதவு மாதிரி பார்க்குற மாதிரி, கால் அப்புறம் நடுவில் அப்புறம் தலை அந்த மாதிரி பார்க்க வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமி கூப்பிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ இதுதான் பத்மநாத சுவாமி டெம்பிள். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்
நல்லா இருந்துச்சு. புறா பறக்குது பேர். சூப்பராக சாமி கும்பிட்டோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் இங்கேருந்து விடை பெறிட்டு எர்ணாகுளத்துக்கு இப்போ நாங்கள் திருப்பி போகிறோம். இங்கேருந்து 5 மணி நேரம் ட்ராவலு. பைக்கில் டிக்கி வலிக்க போகணும் நாங்கள் இப்போது. அதுவும் பைக்கில் போகிறது என்ன தெரியுமா, போகிறதுலாம் ஓகே. அந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் போட்டு நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன், இறங்கவே முடியல. ஏந்து டிக்கி ஒட்டிக்குது அப்படியே சீட்டோட சீட்டாக. ஏற்றிக்கவே முடியல. கஷ்டமாகுதுக்கு. பைக் ரைடர்ஸ் எல்லாருக்கும் வேறு லெவல். நீங்கள் எல்லாம் முடியல. அவஸ்தை போகிறோண்டா. சாரி. பாய் சொல்லு. பாய். சப்ஸ்கிரைப் டு லவ்லி பிரகாஷ் சொல்லு. போய் சொல்ல முடியுமா? இவங்கள தான் நம்ம பார்த்தோம். ஸ்ரீ பத்மநாத சுவாமி. நண்பர்களே, நாங்கள் உலக சாதனை நாங்கள் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. என்னென்னா, நாங்கள் ரூமு வந்து 12 மணிக்கு 11:45 செக் அவுட் பண்ணிட்டோம். 11:45லேருந்து இப்போது 9:30 மணி வரைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் 9:30 மணி வரைக்கும் பூச்சா போகாமல் நாங்கள் உலக சாதனை பண்ணியிருக்கோம் நண்பர்களே. எப்படி எங்களோட சாதனை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பஸ்லலாம் அடக்கி ஒரு இடத்துல கூட நிற்காமல் வந்தாலும் எவ்வளோ 15 மணி நேரம் வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இவங்க காலையில் நம்ம இங்கேருந்து கேரளா போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் கிட்ட ஆகுது நண்பர்களே. என்னன்னு தெரில. வீடியோ எடுக்கிறாராமா. Many hours later. கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். எப்படி ரியாக்டிங் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலான்னு நீங்களும் வாங்க. அம்மா ஹாப்பி பிறந்த நாள்மா. ஹாப்பி பர்த்டேம்மா. பிக் பாஸ் வேற உனக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஏய் ரைட் குறை. ஆசீர்வாதம்மா. நல்லா இருக்கு. என்னம்மா ஸ்வீட் காஸ்ட் காலிட்டப்பா. மூட்டை விட்டுக்க வட்டா. என்னம்மா ஆகாட்டு விடவே முடியல. ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூ. गाइस பாத்துருப்பீங்க கேரளா சீரிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? எப்படிமா பாத்தியா? நல்லா இந்த வீடியோலாம். ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அப்புறம் ஏங்கிட்டே இருந்தேன். பார்க்க ஒரு ஐஆர்எல் போடுவேன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். நீ தான் போடவே இல்லை. ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்னு இது பண்ணோம். ஆனால் நெட்வொர்க் கிடைக்காம நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால ஐஆர்எல் ஸ்ட்ரீமிங் பாதியிலே கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் vlog-ஆ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல போடுங்க கேரளா சீரிஸே. ஓகே, நம்ம இத்துடன் நிறைவு செய்துக்கிறோம் கேரளா சீரிஸ்.